கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ அரசியல் கட்சிகள்லாம் கட்டுக்கோப்பான தொண்டர்கள்லாம் பார்த்த கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை தொடங்கிய வீரியத்திலிருந்து அதை விட வீரியமாக தான் களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் கட்சி ஆரம்பித்த தாவேக்காவினர் கையை கடிக்கிற நிலைமைக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறது, அணில்கள் மாதிரி தொத்துறது, பேசும்போது கூச்சல் இருக்கிறது, இந்த மாதிரியான சம்பவம் பண்ணியிருந்தாலும் காவல்துறை அவர்களுடைய கையை கடிச்சிருக்காங்க. இதற்கு இன்னொரு புறம் பார்த்தோம்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த கொள்கை தலைவர் சொல்லிட்டு கூட அங்கே இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம சொன்னதுதான் அது. தாவேகா ஒரு தக்கூரி கூட்டம், அது சைக்கோ கும்பல். ஜாம்பின்னு பார்த்துருப்பீங்களா படம், கொரியா படம்லாம் வரும் ஜாம்பி அப்படின்னு வாங்க. இந்த ஜாம்பி படத்துல அப்படித்தான், ஒருத்தன் இன்னொருத்தனை கடிப்பான், அவன் இன்னொருத்தனை கடிப்பான், அப்படி செத்து போயிடுவான் எல்லாருமே. அது படமே அப்படித்தான் இருக்கும். கடைசி வரை கிளைமேக்ஸ் வரும், ஒருத்தன் அந்த ஹீரோ தப்பிப்பாங்க. இந்த ஜாம்பிகளை பொறுத்தவரை எவனுமே தப்பிக்க முடியாது. இவங்க கிட்ட நீங்க அதிகாரத்தை, ஆட்சி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டே கடிச்சு துப்பிடுவாங்க. தான் நடக்க போகுது. தோழர் யோசிச்சு பாருங்க தோழர், இது உலக நாட்டுல எங்கேயுமே நடந்தது கிடையாது. இது சிரிக்கிறது கிடையாது, கேவலப்பட வேண்டியது. தாவேகா தக்கூரி விஜய், தாவேகா தக்கூரிகளுக்கு நான் கேட்கறதுக்கு இது என்னன்னா, ஆதவர்ஜுனா தக்கூரி, புஷியான தக்கூரி, ராஜ்மோகன் தக்கூரி, இந்த 50 தக்கூரிகள் அப்படித்தான் நீங்க பேசணும். மரியாதை தக்கூரிகள் தாமா. ஆமா, தக்கூரி தானே தோழர். என் கருத்து தக்குரிய தான் சொல்ல முடியும். நீங்க மரியாதை கிடையாது. ஏன்னு கேளுங்களேன், பாஜக RSS பணத்தை வாங்கிக்கிட்டு, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயரோட பேச்சை கேட்டுக்கிட்டு, சங்கிகளுக்கு இவங்க கைப்பாவையா செயல்படுறாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்க, தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்றாங்க, தமிழ் மக்களோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. இவங்களுக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? எதிரியை நம்ம மன்னிச்சிடலாம், துரோகி நம்ம மன்னிக்க முடியாது. கூட இருந்தே துரோகம் பண்றேன். விஜய் இவங்க 50 பேருமே தமிழர்கள் தான், எல்லாமே தமிழ் தான். 50 பேர் அங்க இருக்கவே தாவேகால நான் அரேபியாக்காரன் வந்திருக்கேன் தாவேகாக்குள்ள. தமிழ்னா இருந்து நீ தமிழ்நாடு துரோகம் பண்றல, அப்ப எது அப்படின்னு நான் ஏத்துக்க முடியும். இப்போ எப்படின்னா, நான் நிறைய எடுத்து படிச்சு பார்த்தேன். உலக வரலாற்றுல எங்கெங்கெல்லாம் கடிச்சிருக்காங்க. அமெரிக்கால எங்கேயாவது கடிச்சிருக்காங்களா போலீஸ, ரஷ்யால எங்கேயாவது கடிச்சிருக்காங்களா, சைனால எங்கேயாவது கடிச்சிருக்காங்களா, அரேபியால எங்கேயாவது கடிச்சிருக்காங்களா, எல்லாமே எடுத்து பாக்குறேன். கூகுள்ல போட்டு பாக்குறேன் ஒரு 2 மணி நேரம். நாய் தான் மனுஷனை கடிச்சிருக்கு, மனுஷனை கடிச்சது கிடையாது, மனுஷன் போலீஸை கடிச்சது கிடையாது. உலகத்திலேயே முறையான பதிவு பண்றேன், ரீல்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உலக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி தொண்டன் காவல்துறையை கடிச்சான்னா அது தாவேகா மட்டும்தான். உலகத்திலே தோழர், இது மிகப்பெரிய ஹிஸ்டரி. கடி. ஆமா, பாதுகாப்பு கொண்டு வந்தவன் கிடையாது, போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் போலவர், எஸ்ஐ போலவர், அவரை கடிக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமானது தெரியுமா தோழர்? இது அப்படி பழக்கமா மாறும் தோழருது. நீ கட்சி தொண்டர்கள்லாம் பாப்பான், கடிச்சா சூப்பரா இருக்கடா, நம்ம வைரல் ஆகிறோம், நம்ம நியூஸ்ல வரோம். நீ சைக்கோக்கள் தானே தோழர், தக்குரி தானே தோழர். NDTVல ஆமா, கடிச்சோம்னா என்ன ஆகும்னா இந்தியா டுடே வரைக்கும் ஃபிளாஷ் ஆகும். இந்தியா டுடே, CNN, டைம்ஸ் நெட்வொர்க் எல்லாம் போயிடும் அந்த நியூஸ். அவன் எடுத்து போட்டா பல லட்சம் வியூஸ் போகும். அப்புறம் ஈஸியா ட்ரெண்ட் ஆயிரும் உலக லெவல்ல. இவன் அப்படிப்பட்ட கூட்டம் தான் தாவேகா கட்சியை பொறுத்தவரை. என் பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, மக பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, அப்பா செத்தாலும் பரவாயில்ல. விஜய் என்ன சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்களே, அவர் கைது பண்ணிட்டாங்கல்ல. அப்படி கிடையாது தோழர், இவன் அப்படிப்பட்ட சைக்கோன்னு நான் சொல்ல வரேன். அப்ப இவன் இதை பாக்குறாங்க, இந்த பொம்பளை பேசுறத பாக்குறாங்க. அடுத்து பச்சிலம் குழந்தைய கொண்டு கூட்டத்துல கொண்டு சாவுறாங்க, குழந்தைய சாவுறாங்க, பச்சிலம் குழந்தைய. விஜயனகாக தான் செத்து போனா, ஒன்னும் பிரச்சனை, இன்னொரு பிள்ளை பத்துக்கிறேன்றாங்க. அப்படிப்பட்டவன் இவங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க, கடிச்சா ட்ரெண்ட் ஆகுதுன்னா கடிப்பாங்க. பேண்ட்டை உருவுனா ட்ரெண்டான பேண்ட்டை உருவாங்க, போலீஸ் பேண்ட்டை கூட உருவாங்க, சொல்ல முடியாது. அப்ப இது நான் என்ன சொல்றேன், கைது பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்க. அந்த பையன் பேர் ஜெமினின்னு நினைக்கிறேன். அந்த பையன் அந்த கடிச்சவன் பேர் ஜெமினி பேரு. அவன் பார்க்கவே சைக்கோ மாதிரி தான் இருக்கான். அவன் என்ன சந்தோஷம்னா தாவேகா துண்டோட மாட்டினான். எனக்கு அதான் சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா கூட தாவேகா துண்டோட கடிச்சான், இல்லைன்னு சும்மா வேற ஆளுன்றாங்க, ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ன்றாங்க, திமுக காரங்க தான் உள்ள வந்தாங்கன்றாங்க இவங்க. அதனால தோழர், இது என்னன்னா, அதான் சொல்றேன், 5 லட்சம் விஜய் ஒரு கூட்டம் போட்டா 5 லட்சம் பேர் தரலாம். இப்ப இதுக்கு ஏதாவது விஷ ஊசி போடணுமா? நாய் கடிச்சா ஒரு ஊசி போடுவாங்க, இதுக்கு எது இருக்கு அந்த மாதிரி? அந்த போலீஸோட உடல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வச்சுதான் முடிவுக்கு வர முடியும். என்ன நான் சொல்லுன்னா தோழர், இப்படி கடிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டா இருப்பான், அவன் எப்படி கட்சியில ஒரு நிர்வாகியா தொண்டனா இருக்கான், கட்சி நிர்வாகிகள் எப்படி அவனை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டு போறாங்க, போராட்டத்துக்கு கூட்டு போறாங்க. அதுவும் நீங்க நல்லா அந்த பையனை மட்டும் சொல்லாதீங்க, ஜெமினியை மட்டும் சொல்லாதீங்க. கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணான்னு பாத்தீங்களா அந்த வீடியோல? அடிக்கிறாங்க டம்முன்னு, அந்த ஏதோ ஒரு பேரிகார்டா நம்ம இருந்திருக்கு போல, அடிக்கிறாங்க டம்முன்னு அடிக்கிறாங்க. அவங்க ஏறி தொத்துறாங்க அந்த பேரிகார்டை ஏறி குரங்கு மாதிரி பண்றாங்க. என்ன சொல்ல இந்த கட்சியில் என்ன சொல்ல, நீங்க என்னன்னா கரண்ட் கம்பத்துல இருந்து குதிக்கிறான், வயரை புடிச்சு தொங்குறான், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறான், பைக்கை கொண்டு விஜயோட பஸ் கீழே விடுறான். உண்மை புரியல நமக்கு. இது உண்மையிலே தோல, இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கும்பல். ஏன்னு கேளுங்களேன், தமிழ்நாடு முழுக்க விஜய் ஒரு கூட்டம் போட்டார், பொதுக்கூட்டம் போட்டாரு, 5 லட்சம் பேர் திரள்றேன்.
அவன் ஒண்ணு இல்ல தொழில். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி திரும்ப போவோமா? இப்ப நீங்க ஒருத்தர் சந்திக்க போறீங்க, டக்குன்னு நீங்க வந்த டோர்ல வந்து கிரீஸ அப்பி விட்டாங்க, டோரை திறக்க கூடாதுன்னு, நீ திரும்ப போவீங்களா அந்த வீட்டுக்கு? போக மாட்டான். இவன் எப்படி இருக்கான் என்ன தோழர்? விஜய் வந்து உன்னை பார்க்க தான் நீ வர்ற, எக்ஸிபிஷன். விஜய் கை கொடுக்க போற தோழர். ரஜினிகாந்த் வந்து ஏரோப்ளேன்ல சாதாரணமான விமானத்துல தான் போறாரு. கமல்ஹாசன் ஏர்போர்ட், நீங்க சென்னை ஏர்போர்ட் போனா ரஜினி கமலை பார்க்கலாம், நீங்க போய் பார்க்கலாம் தோழர். கை கொடுத்தா கை கொடுப்பாங்க, போட்டோ எடுத்தா போட்டோ எடுத்து போவாங்க. எல்லாருமே, நான் எங்க அக்கா நயன்தாராவே அந்த மாதிரி தான், சாதாரண ஃபிளைட்ல தான் போறாங்க. என்னன்னா பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க, எக்கனாமில போவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த டிக்கெட் எடுத்து போவாங்க. ரஜினி, கமல்ஹாசன், நயன்தாரா, அமிதாப் பச்சன் அப்படிதான் போறாரு, உலக சூப்பர் ஸ்டார். அர்னால்டே அப்படிதான் போறாரு, ஜாக்கி சான் அப்படிதான் போறாரு, சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படிதான் போறாரு. இந்த ஒரு நபர் தான் உலகத்திலேயே தனக்குன்னு ஒரு சார்ட்டர் ஃபிளைட் வச்சுக்குவார், அது வாடகை எடுப்பாப்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல கோடி கார் இருக்கு அவர்கிட்ட, லம்போர்கினி இருக்குது இவர்கிட்ட, BMW, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் இருக்குது. ஆனா அவர் அந்த கார் எடுத்து அழுத்தினார்னா 3 நேரத்துல போயிடலாம் திருச்சி, ஆனா போக மாட்டார். அங்க இருந்து ஒரு கார் மாதிரி ஃபிளைட்ல போய் இறங்கி பஸ்ல ஏறி அங்கிட்ட ஒரு கார் மாதிரி இப்படிதான் வருது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அளப்பறன்னு யோசிச்சு பாருங்க தோழர். ரஜினிகாந்த் கூட்டினா கூட நடக்க மாட்டேன் தோழர். ரஜினி எவ்வளவு கூட்டம் கூட்டிருக்காரு சென்னையில, கமல்ஹாசன் எவ்வளவு கூட்டம் கூட்டுறாரு டெய்லி. கமல்ஹாசன் ஈஸியா பார்க்கலாம் ஒரு கூட்டத்துல, அங்க இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. இங்க கீர்த்தி சுரேஷா இருக்கலாம், நயன்தாராவா இருக்கலாம், சமந்தாவா இருக்கலாம், எல்லாருமே ஒண்ணு. இப்ப ருக்குமணி வசந்த் இருக்காங்கல்ல, அவங்கதான் இப்ப நேஷனல் கிரஷ். அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டினாங்கன்னா கூடுறாங்க, டீசெண்டா போயிடுறாங்க தோழர். நேத்து சிம்பு மதுரைக்கு வந்து சிம்பு நிகழ்ச்சி பாருங்க, மலேசியா போயிருந்தாரு, மதுரைக்கு வந்திருக்காருன்னு சொல்றீங்க நீங்க. சிம்பு எப்படி இருக்கிறாரு? அவருக்கு இல்லாத ஒரு ஃபேன் பேஸா நான் கேட்கிறேன். அவருக்கு எவ்வளவு பெரிய மாஸ் இருக்குது இளைஞர்கள் மத்தியில். ஓகே, அப்ப நான் என்ன கேட்கணும் தோழர், இவங்க கூட்டத்துல மட்டும் எப்படி தோழர் இந்த மாதிரி நடக்குது? இதெல்லாம் யோசிச்சு நீங்க இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற இந்த வேறுபாடுகள் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இவங்க கூட்டத்துல மட்டும்தான் ஆக்ஷன் நடக்கும், இவங்க கூட்டத்துல மட்டும்தான் கிரீஸ் அப்ளை பண்ணுவாங்க, இவங்க கூட்டத்துல மட்டும்தான் கலவரம் வன்முறை பிரச்சனை நடக்கும், இவங்க கூட்டத்துல வந்து அடிச்சுக்கிட்டு நாருவாங்க, இவங்க கூட்டத்துல கடிப்பாங்க, இவங்க கூட்டத்துல வித்தியாசமா பண்றாங்க. விஜய்க்காக அந்த ஆள் கார்ல போனா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க, காருக்கு சைடுல இந்த பக்கம் அந்த பக்கம். அஜித்துக்கு நடக்குது அந்த மாதிரி. ரேஸ்க்கு போறாரு, ரேஸ்க்கு போறப்ப வந்து அவர் கத்துறான், விசில் அடிக்கிறான், கை நீட்டி கண்டிக்கிறாரு, ஏய் பண்ணாத, அவன் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். விஜய் ரசிகர்களுக்கு என்ன பிரச்சனை? மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்காலஜிஸ்ட போங்க, கவுன்சிலிங் எடுங்க போய், இல்ல மனநல காப்பகத்துல போய் சேருங்க, இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மென்டல் செக்அப் தயவுசெய்து எடுங்க. விஜய் கட்சியில இல்ல, இது வந்து சீரியஸாவே நான் அட்வைஸ் பண்றேன் தாவேகா தக்குரிகளுக்கு. ஏன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க தோழர். இவங்க இப்படியே விட்டீங்கன்னா என்ன வேணும் செய்வாங்க. நாளை பண்ண ஒண்ணு இல்ல தோழர், இவங்க என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். கரூர் மேட்டர்ல முதலமைச்சரை நாங்கள் படுகொலை செய்வோம், பாத்தீங்கல்ல, நான் சொல்லல, அவன் சொன்னதை நான் சொல்றேன். துணை முதலமைச்சரை நாங்கள் படுகொலை செய்வோம். என்ன பேச்சு இது? இது என்ன அநாகரிகமான பேச்சு நான் கேட்கிறேன். எவ்வளவு ஆபத்தான அரசியல் இது தமிழக அரசியல் களத்துல. அண்ணா எம்ஜிஆர் ஒரு பேசுறாருல, அண்ணா எம்ஜிஆர் இந்த ஆள் கிடையாது விஜய். நீ ஒரு சாதாரண நடிகை, ஆஃப்டர் ஆல் நடிகர், பப்ளிக் போட்ட காசுல வாழ்றவன் நீ, அவ்வளவுதான், கூத்தாடி. அப்ப நான் என்ன சொல்றேன் தோழர், இவங்க ஒண்ணு இல்ல, நாளை பண்ண எலெக்ஷன்ல ஜனநாயகன் படத்தை தடை பண்ணணும் நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசுக்கு விடக்கூடாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வரட்டும் ஜனநாயகன். அந்த படமே ஒரு பெரிய சதி. ஜனநாயகன் படத்தை நீங்க கலவரம் பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஜனவரி மாசம் வருது இல்ல, பொங்கல் அப்ப இன்னும் 10 நாள் வருது, கலவரம் பண்ணுவாங்க ஜனநாயகன் படத்தப்ப. அடுத்து நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இவங்க சப்போஸ் விஜய் தோக்கதான் போறாரு, டெபாசிட் வாங்க போறதுல ஒரு 5-6% ஓட்டு வரும், எந்த தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிக்க போறது கிடையாது. விஜய் என்ன கூட தோக்கடிச்சிருவாங்க மக்கள். அப்படிதான் இருக்கு விஜய் நிலைமை. விஜய் கட்சி வெற்றி பெறாது, விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது, விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, தாவேக்கா ஜெயிக்காது, தாவேக்கா ஆட்சியெல்லாம் அமையாது, கனவுல கூட நடக்காது அது. அப்ப என்னன்னா, இவங்க சப்போஸ் ரிசல்ட் வருதுன்னா கலவரம் பண்ணுவாங்க தமிழ்நாடு முழுக்க. பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க கலவரம் பண்ணுவாங்க. எங்களை வந்து ஏமாத்திட்டீங்க, இவிஎம் ஃப்ராடு பண்ணிட்டீங்கன்னு இப்படி பேசுவாங்க. இல்ல, இப்படி ஒரு கட்சியில போய் நாஞ்சி சம்பத், ஒரு மூத்த அரசியல் பேச்சாளர்லாம் இப்படி சேர்ந்துருக்கு, எப்படி பார்க்க முடியுது? தோழர் நாஞ்சி சம்பத் இருக்காருல்ல, அவர் எப்படின்னா தோழர், அவர் வந்து எப்படின்னா வந்து, இப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் கோடி பணம் கொடுக்குறேன்னா டக்குன்னு நான் தான் கேஸ்ட்ரோ தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் அந்த மாதிரி ஆள் தான். அவர் மாறாத கட்சிகளே கிடையாது. அதிமுக, மதிமுக, திமுக, பாஜக போல அங்கேயும் நல்ல டீல் பேசினா போயிடுவார். தினகரன், ஆமா தினகரன், அவர் பல இடங்களில் போனாரு. இப்ப திமுக பக்கம் இருந்தாரு. திடீர்னு பார்த்தா விஜய் வந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் காமிக்கிறேன். விஜய் வந்து லாயக்கற்றவர், தகுதியற்றவர், தாவேக்கா அணில் குஞ்சு, தக்கூரி, நாஞ்சில் சம்பத் பேசினார். தற்கூரி கூட்டம், தக்கூரி கூட்டம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத். இப்போ 10 நாளைக்கு அப்புறம் பாருங்க, விஜயை சந்தித்தேன், எனவே என்ன விஜய் வந்து இவர் ரசிகரான், இவர் விஜய் ரசிகரான், விஜய் கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலமா, விஜய் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவாரா 2026. சிலிப் ஆயிட்டாரா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நாஞ்சில் சம்பத் எவ்வளவு கோடி வாங்கினீங்க?
யார் கைக்கூலியா செயல்படுறீங்க? பேச்சு திறமை இருந்தா கூட அது சரியான ஒரு கருத்தியலுக்கு, சரியான ஒரு ஆளுமைக்கு அதை பயன்படுத்தணும். நாசகார சக்திகளுக்கு அந்த பேச்சு திறமையை பயன்படுத்தினா அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் இருந்தாலும் அது மண்ணுக்கு தான் ஜமா, என்னைய பொறுத்தவரை. ஓகே. நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு பச்சோந்தி. நாஞ்சில் சம்பத் பணத்துக்கு, காசு, பதவிக்காக என்ன வேணாலும் செய்வார், எங்கிட்டு வேணாலும் தாவுவார். திராவிட சிந்தனையாளர், தன்னை வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், பகுத்தறிவாளர், தயவுசெய்து சொல்லாதீங்க. நாஞ்சில் சம்பத் கேவலமா இருக்கு. அதை வச்சு ஒரு வியாபாரம் தோறவர். அவரை பொறுத்தவரை காசு பணம் கொடுத்தா எங்கிட்டாலும் போய் பேசுவாப்ல. அதான் நானே உதாரணம் சொல்றேன். நான் ஒரு 5 கோடி கொடுத்தா எனக்கு பேசுவாப்ல, நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் பேசுவார். நாஞ்சில் சம்பத் தாவேக்காக போனால தாவேக்காலே ஒரு மாற்றம் வரப்போறதில்ல, நாஞ்சில் சம்பத் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போறதில்ல, விஜய் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போறதில்ல. எல்லாருமே ஊத்தி மூடிடுவாங்க தமிழ்நாடு மக்கள். அதான் நடக்க போகுது. இப்ப நாஞ்சில் சம்பத் அங்க போனா எம்எல்ஏ சீட்டை எய்ம் பண்றாப்ல. இவருக்கு என்னன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டை நிக்கணும். இவர் எக்ஸ்எம்எல்ஏவும் ஆக முடியாது, இவர் எம்எல்ஏவும் ஆக முடியாது. அந்த 2026 தேர்தலில் எம்எல்ஏவா நின்னாருப்பா வேட்பாளரா அப்படின்னா செங்கோட்டையன் போயிருக்காரு. அவர் வரிசையில் ஒரு பேருக்கு ஒரு மாற்றம் கொடுக்க மாற்றமா ஒன்றும் கொடுக்காது. எல்லாமே வந்து அவுடேட்டடு, எக்ஸ்பைரி ஆனவங்க. இந்த அவுடேட் எக்ஸ்பைரி ஆனவங்க எங்க போனா நமக்கு என்ன? தாவேக்காக போனா என்ன? இல்ல வந்து இதுக்கு பாஜக அரசு கூட போகட்டும், இவங்களால இந்த மாற்றம் நடக்காது. இப்ப விஜய் கட்சியில வந்து சைக்கோக்கள் தான் இருக்காங்க. இப்ப இந்த சைக்கோக்கள்ல போய் இவங்க சேர்றாங்க, இவங்க சைக்கோ ஆயிடுவாங்க. விஜய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர வெறி பிடிச்ச நபர் நீங்க பார்க்கவே முடியாது. விஜய்க்கு என்னன்னா, இந்த ஜெயலலிதா அம்மா இவர் அசிங்கப்படுத்திருச்சு. தலைவா டைம் டு லீடு, எப்படா நான் இருக்கப்ப தலைவான் போடுவேன், எப்படா அந்த மாதிரி படம் எடுப்பேன். அந்த அம்மா இறந்தக்கப்புறம் தான் இருந்தாலும் சர்க்காரே எடுத்தார். இந்த அரசியல் ஆசையை காமிக்கிற படம் ஃபுல்லா அந்த அம்மா இறந்தக்கப்புறம் தான் இருந்தாலும் எடுத்தார். விஜய் பொறுத்தவரை என்னன்னா, முதலமைச்சர் ஆகணும். பணத்தை பார்த்துட்டோம், பதவியை பணத்தை பார்த்துட்டோம், புகழை பார்த்துட்டோம், சினிமா பார்த்துட்டோம், ஆடம்பரத்தை பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பல கோடியெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதிகாரத்தை மட்டும் இன்னும் பார்க்கல, பதவியை மட்டும் இன்னும் பார்க்கல. நமக்கு ஒரு மாசு இருக்குது, தக்குரிகள் இருக்காங்க, நம்மளை சுத்தி ஒரு தக்குரி கும்பல் இருக்காங்க. இவங்களை பயன்படுத்தி எப்படியா நம்ம முதலமைச்சர் ஆகின்றது விஜயோட எய்மு. பதவி வெறி, ஆடம்பர வெறியன் தான் விஜய். விஜய் எல்லாம் எளிமையும் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஆடம்பர வெறி பிடிச்ச பித்தன் தான் விஜய். விஜய் கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தரங்கங்கள்லாம் எடுத்து விட்டேன்னா ரொம்ப கேவலமா போயிடும் விஜய். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. விஜய் வந்து ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன சீட்டிங்ஸ் பண்ணாரு, எவ்வளவு ஃபண்டை கொண்டு போய் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் எங்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? நம்ம அதை பேச வேண்டாம். அவர் வந்து நல்லா இருக்கும்னு நான் விரும்புறேன். என்ன, அவர் வந்து அரசியல்ல தான் எங்களுக்கு எதிரி, வாழ்க்கையில அவர் நமக்கு எதிரி கிடையாது. அவர் ஒரு நல்ல திரைக்கலைஞனா தான் நான் பாக்குறேன். ஆனா அவரோட பாதை சரியில்லை. பாஜக RSS கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா உங்களை நீங்க முடிச்சிருவாங்க. 2026 அவங்களோட திட்டம் எடுப்படாது. தாவேக்கா வந்து பொறுத்தவரை ஆயிருமா? இல்ல, கண்டிப்பா தோழர். மம்முட்டி சொல்றாரு, கேரளா ஸ்டார் மம்முட்டி, எங்களுடைய தலைவர்களை நாங்கள் கேரள மக்கள் திரையில் தேடுவதில்லை, தரையில் தேடுகிறார்கள் அப்படின்னு மம்முட்டி சொல்றாரு. கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி. ஓகே, நீங்க நல்லா பாருங்க. மம்முட்டி, மோகன்லால் இன்னைக்கு அரசியல் போயிருப்பாங்களா கேரளால? களம்காவல் படம் வந்திருக்கு, அந்த படத்தை போய் பாருங்க செய்து. மம்முட்டி வந்து பயங்கரமான வில்லன் ரோல், ஒரு சைக்கோ கில்லர், உமனைசர், பெண்களை வந்து பாலியல் இச்சைக்கு ஈடுபடுத்தி பெண்களை கொலை பண்ற ரோல் அது. அது சைனைடு மோகன் ஒருத்தனோட வாழ்க்கை வரலாற்று கதை. அதை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு கிரைம் ஸ்டோரி, நல்லா இருக்கும், கிரைம் த்ரில்லர். நான் பார்த்தேன் அந்த படத்தை. அந்த படத்துல வந்து அவ்வளவு நெகட்டிவ் ரோல் மம்முட்டி, ஹீரோயிசமே கிடையாது. தன்னை வந்து மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு நடிகன், நான் நல்லவனாவும் இருப்பேன், கெட்டவனாவும் இருப்பேன். படத்துல என்னைய நீ ஹீரோவை பார்க்காத, அந்த ஹீரோ தன்மையை உடைக்கிறாரு மம்முட்டி அந்த படத்தின் மூலியமா. விநாயகன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவரும் ஹீரோ தன்மையை உடைக்க. அவ்வளவு இடதுசாரி சிந்தனையாளர்கள், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய சிந்தனையை உள்வாங்கினவங்க. அதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. விஜய்க்கெல்லாம் எந்த கருதியும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, கோட்பாடு தெரியாது. விஜயை பொறுத்தவரை ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ரோல் பண்ணுவாரா விஜய்? சைக்கோ கில்லர் ரோல் பண்ணுவாரா விஜய்? வில்லன் ரோல் பண்ணுவாரா விஜய்? சொல்லுங்க. நீங்க காமெடி ரோல் பண்ணுவாரா விஜய்? சொல்லுங்க. பண்ண மாட்டாரு. ஏன்னா விஜய் ஹீரோ, படம்னா ஹீரோ, அரசியல்னா சிஎம் தான் விஜய். மோகன்லால் மாதிரி நடிக்க முடியுமா உங்களால? மம்முட்டி மாதிரி நடிக்க முடியுமா? அமிதாப் பச்சன் பாருங்க எப்படி இருக்காரு இன்னைக்கு, எல்லா படத்திலும் நடிக்கிறாப்ல. ரஜினி கமலே பரவாயில்ல, என்ன கேட்டா. அஜித் பரவாயில்ல, விஜய் ரொம்ப டேஞ்சர் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னு கேளுங்க, அந்த நபருக்கு என்னன்னா தான் 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 நான் தான், அதுதான் அந்த நபர். இந்த நபரால ஹீரோ தன்மையை உடைக்க முடியாது. நான் ஒண்ணு மட்டும் சவால் வர்றேன் விஜய்க்கு, தாவேகா தக்கூரி, தாவேகா விஜய், தாவேகா கட்சிக்காரங்களுக்கு. விஜய் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிடுவாரா படத்துல? ஹீரோ தவிர்த்து வேற ஏதாவது ரோல் பண்ணுவாரா விஜய்? 53 55 வயசு ஆச்சு, கிழவன் தானே நீ, இளைஞனா நீ, கிழவன் தானே நீ, எனக்கு அங்கிள் தானே நீ, உங்களுக்கே அங்கிள் தான் அவர் விஜய். ஓகே, விஜயால ஏன் இந்த மாதிரி ரோல் பண்ண முடியல? ஏன் அரசியல்ல சிஎம்க்கு ஆசைப்படுறீங்க? இவர் எம்எல்ஏ ஆக மாட்ட விரும்ப மாட்டார் தோழர், எம்பி விரும்ப மாட்டார் தோழர். அரசியல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் டக்குன்னு அப்படியே அடுத்த 2 நாள்ல பதவியேற்புலாம், இமிடியா சட்டசபைக்கு போவாரு, கோப்புகளை கையெழுத்து போடுவார். இதுதான் ஒரு பிளான்.
அவரால் எம்எல்ஏவாகவும் ஜீரணிக்க முடியாது, எம்பியாவும் ஜீரணிக்க முடியாது, மினிஸ்டரா கூட விஜய் இருக்க மாட்டார். விஜய்க்கு வந்து முதலமைச்சர் சேர் உடனே கொடுக்கணும் அவர்கிட்ட. இது நடக்க வாய்ப்பு கிடையாது. போராட்டத்தில் கலந்துக்க மாட்டார், மக்கள் பிரச்சனைக்கு வர மாட்டார், எந்த அறிக்கை விட மாட்டார், மேடையில பேச மாட்டார், போராட்டத்துக்கு வர மாட்டார், களத்தை நிக்க மாட்டாரு, மக்களுடைய இன்ப துன்பங்கள்ல கலந்துக்க மாட்டாரு, மக்கள் பிரச்சனைகள் வர மாட்டாரு, எதுவுமே விஜய் பண்ண மாட்டாரு. ஆனா முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கொண்டு போயிட்டாங்க. விஜயை பொறுத்தவரை பணம், பதவி, அதிகாரம், மோகம், வெறி, இவ்வளவுதான் விஜய். கேரக்டர் வைஸ்லாம் நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, நாரின விஜய் வாழ்க்கை. அது வேண்டாம், நான் பாக்குறேன். பல அந்தரங்கங்கள்லாம் இருக்கு அவருக்கு. ஓகே, அது வேண்டாம். தயவு செய்து விஜய் வந்து தாவேகா தக்கூரிகள், தாவேகாவினர் வந்து தயவு செய்து நீங்க வந்து அரசியல்ல நீங்க வீழ்த்தப்படுவீர்கள். தயவு செய்து உங்க ஆட்டத்தோடு நிப்பாட்டிக்கோ. ஏன் நம்ம இவ்வளவு மரியாதைலாம் பேசுறோம்னா, இவங்க செயல்பாடு எதுவுமே சரி கிடையாது. தமிழ்நாட்டை நாசமாக்கக்கூடிய செயல்பாடு தான் இருக்கு. விஜய் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாடுல இருக்காரு நான் சொல்லிடுறேன். அமித்ஷா, மோடி, பிஜேபி, RSS, மயிலா துக்ளக் குருமூர்த்தி ஐயர் கண்ட்ரோல்ல விஜய் இருக்காரு. RSS காரன் ஃபுல்லா தாவேகால இருக்கான். புசி ஆனந்த், அருண்ராஜ், ராஜ்மோகன், CTR நிர்மல்குமார், யாரு இவங்கலாம் பாஜக அங்க போனவங்க, RSS அங்க போனவங்க எல்லாருமே. ஆதவர்ஜுனா RSSல இருந்து பாஜக இருந்து பாஜக கைகூலி ஆதவர்ஜுனா எல்லாருமே தாவேகால இருக்காங்க. விஜய்க்கும் டேஞ்சரு. தயவு செய்து விஜய் வந்து உங்க குடும்பத்தை பாருங்க, மனைவியை பாருங்க, பிள்ளை ஊட்டியில பாருங்க. அவங்க தவிக்கிறாங்க நீங்க இல்லாம. அப்பா அம்மா ஒன்று சொல்லவா, ஒரு நிகழ்ச்சி சொல்லவா? விஜய் அப்பா அம்மா புது வீடு கட்டியிருக்காங்க, கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு கூப்பிட்டாங்க. இவர் ஏன் போல அந்த கிரகப்பிரவேசத்துக்கு? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போல கிரகப்பிரவேசத்துக்கு? அப்பா அம்மா நீங்க எந்த லெவலில் மதிக்கிறீங்க? நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிறீங்களா நீங்க தமிழக இளைஞர்களுக்கு? விஜய் வந்து இப்ப தனியா தான் வீட்டுல இருக்காரு, நீலாங்கரை வீட்டுல, பட்டினப்பாக்கம் வீட்டுல. அவர் கூட யாருமே கிடையாது. இது என்ன வாழ்க்கைன்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்து இளைஞர்கள் பாடம் எடுக்கிறீங்களா? விஜய் வந்து பர்சனல் லைஃப்ல ஃபெயில்டு, தனி மனித வாழ்க்கையில விஜய் தோல்வி. அப்படிப்பட்ட நபர் எப்படி பொது வாழ்க்கையில மக்களுக்கு உண்மையா இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. விஜய் என்பது பேராபத்து. அந்த ஓம் பணவெறி, ஓம் ஆடம்பர வரைக்கும் தமிழ்நாடு சுடுகாட மாற நாங்க விட மாட்டோம். நன்றி.